கும்கி 2 நான் எதிர்பார்த்த அளவுக்கு படம் இருக்குன்னு பார்த்தேன். புது ஹீரோலாம் போட்டு ஒரு மாதிரி நம்மளை சலுப்பு தட்ட வச்சுட்டாங்க. அது அந்த சின்ன பையன் கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். அது ஒரு மாதிரி கேட்சியாகவே நல்லாவே இருக்குது. பட் ஆனால் அந்த பெரிய பையனாக நடித்த ஹீரோ வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த படங்களில் அவர் நிறைய கற்றுப்பார்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்துருக்காரு. அந்த பழைய நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது சாமி, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நல்லா நல்லா நடித்தாங்க, யாழைக்கிட்ட நல்லா நடித்தாங்க. கும்கி 2 எல்லா பாட்டுமே எதுக்கடா எடுத்தாங்கன்னு யோசிக்க வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் அந்த வருஷத்தில் தான் கும்கி 2வும் வந்திருக்கு. ஃபஸ்ட் அப்போ அந்த ஒரு சின்ன பையன் கூட நல்லா நடிச்சிட்டு அந்த பெரிய ஹீரோவுக்கு நடிக்க தெரியல. பிரபுசாலமன் நினச்சிருப்பார் போல், நீ இதை மட்டும் சொன்னதை மட்டும் பண்ணுப்பா, எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணாதப்பா அப்படின்னு முடித்த மாதிரி முடிச்சிட்டாராட்டிருக்கு. என்டர்டைமாக பார்க்கலாம். பழைய கும்கிக்கு இதுக்கும் பார்க்கலாம் தலைவா. இது ஃபஸ்ட்டு படம்னால அவர் நிறைய விஷயத்தில் எப்படி அமௌண்ட் பண்ணுறதுன்னு தெரில. அழுவுற சீன்ஸ்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்கு. மற்ற சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம இவருக்கு பதிலாக வேறு யாராவது விக்ரம் பிரபுவே போட்டிருக்கலாம், ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு இதில் லவ் இருக்குன்னு நல்லா எதிர்பார்த்து போவீங்க. லவ் எது மேலே இருக்குன்னு நீங்கள் படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கு. பழைய கும்கிக்கும் இதுக்கும் என்ன அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. என்னதான் சொல்ல வராங்க படத்தில்? இது யானை இது பண்ணுறாங்க, டிஸ்கியூட் பண்ணுறாங்க. படம் அந்த சின்ன பையன் கேரக்டருக்கு அப்புறம் படம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, நம்ம கொடுத்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான் சொல்ல முடியும். இன்னும் பெரிய பட்ஜெட்லாம் போயிருந்தோம்னா இப்போ கொஞ்சம் யோசிச்சிருப்பார், ஏன்னா அந்த லவ் எல்லாம் எல்லாத்தையும் கொன்னோன்னு நினச்சிருப்பார் பிரபுசாலமன். அந்தளவுக்கு தான் இந்த அப்படி தான் இருக்கே, தப்பு பண்ணிட்டோமோன்னு இப்போ யோசிப்பார். பட் அந்த ப்ரிவ்யூ ஷோ, அந்த ஆடியோ லான்ச்சு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், ரீல்ஸில். படம் நல்லா இருக்குப்பா, ஆன படம்லாம் சூப்பராக இருக்குது, பார்த்து அது மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது. மிருகத்துக்கு அப்போ எங்கே போகணும் வந்து நல்லா இருக்கும். லவ் 0, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 100% போட்டிருக்காங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் கடைசியாக சொல்கிறாங்க, அந்த யானை மேலே இருக்கிற லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி நம்ம இதே விஜயகாந்த் படமாக அவரும் அதே மாதிரி தான், இதே மாதிரி ஒரு யானையை வச்சு தான் ஒரு படத்தை எடுத்தார். ஸோ அந்த படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அது என்ன படம்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது எனக்கு அந்த சாயில் தான் இருக்குது. பிரபுசாலமன் இருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல. பார்க்கலாம், நல்லா இருக்கும், நல்லா இருக்குது. பட் அந்த அளவுக்கு படம் ஒர்த்தலாம் இல்லை, ஒன் டைம் வாட்சபிள். குழந்தைய கூப்பிட்டு போனால் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த எலிஃபெண்ட்டை பார்த்துட்டு. ஆனால் எலிஃபெண்ட்டில் சண்டை போடுங்க, அதுவும் ஒத்த காலத்துக்கு வீட்டில் சண்டை போடும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். எப்படா ஒரு 2, 4, 5, 10 டன் 15 டன் இருக்க, சரி 100 டன் இருக்க யானை வந்து எப்படி காலை தூக்கிட்டு சண்டை போடும். அதுதான் ரொம்ப ஒஸ்ட்டு படம். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக போச்சு. அந்த பார்ட் 2 விஷயம் வந்து தமிழில் மட்டும்தான் செட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து உட்காந்துன்னா ஏனா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்ப்பாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. விலங்குக்கு மேலே லவ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பிரபுசாலமன், நீங்கள் காடை வச்சு மலையை வச்சு தான் படம் எடுப்பீங்க. அதுக்காக நல்ல ஒரு ஆக்டரை கூட பேசி இது பண்ணியிருக்கலாம். விக்ரம் பிரபு கூட ஏதாச்சும் கேட்டு கூட கால் ஷீட் வாங்கி கூட பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பேரையே தூக்கிட்டு வந்து இதையும் போட்டிருந்தா கூட பார்த்துருக்கலாம், படம் ஓடி இருக்கும். பட் அந்த சின்ன பையன் கேரக்டருக்கு அப்புறம் படம் ஒன்றுமே இல்லை. யானையோட ஃபைட்டு தான் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்போது நான் ஏதாவது ஹீரோ ஃபைட் பண்ணுவார்னு நினச்சேன். யானையை ஃபைட் பண்ண வச்சு ஒரு சீன்ஸை வந்து முடித்தாங்க. அது ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு மேலே சலுப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி சீன் வேறு வச்சுருப்பாங்க, அந்த ஃபுட்பால் ஒதுக்கிற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது ஏன் வச்சாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த யானையை அப்போலேருந்தே சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம அந்த ரீல்ஸ் எல்லாம் ஒரு யானை டிராயிங் வரைகிறத பார்த்துருப்போம். அந்த யானை தான் தூக்கிட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இதில் ஒரு டிராயிங் பண்ணோம், அது ஒரு மாதிரி நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த ஹீரோலாம் மாற்றி இதுக்கு இன்னும் ஒரு ஹீரோயிங்கெலாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மைனாவை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தோமோ, இல்லை கும்கி இதெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்துருக்கலாம். பட்டு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃபுக்கு மேலே. ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த சின்ன பையனாக நடித்தவன் வந்தால் ரொம்ப நல்லா நடித்தான். அது முக்கால்வாசி படம் அவன் தான் வரான். அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய பையன் வரான். நல்லா இருக்கு, அவ்வளோதான். பார்க்க முடியும், ஒன் டைம் வாட்சபிள். ஹீரோயின் இருக்காங்க, கடைசியாக ஒரு 5 நிமிஷம் பிட்டுக்கு வருவாங்க.
அதே மாதிரி தான் அர்ஜுன் தாஸ் எதுக்கு உள்ள கேரக்டர் அதுவும் வேஸ்ட்டு. அப்புறம் அந்த கட்ட குஸ்தியில் ஒருத்தர் இருப்பார் அவரும் அதுவும் பாருங்கண்ணே, யானை அடித்து திருப்பி சேஸ் பண்ணுவாங்க யானை. அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். ஏன்னா விஎஃப்எக்ஸ் பண்ணலாம், அதுக்காக கொஞ்சம் ரியாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் ஹைலைட்டு. பலி கொடுக்கறது வந்து இந்த படத்துலேயும் கொண்டு வந்துட்டாங்க. நான் விஜயகாந்த் படத்துலேயே அதே பலி கொடுக்குற மாதிரி தான், அந்த யானை தூக்கிட்டு போய் பலி கொடுக்குற மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுலேயும் பலி கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சில அரசியல் வந்து இந்த படத்தில் பேசியிருக்காங்க. நம்ம அந்த அரசியல் வந்து அந்த யானை எதுக்கு வெட்டுறாங்கன்னா அடுத்த இதில் ஜெயிக்கிறதுக்கோசரம் வெட்டுவாங்க. அது ஒரு மாதிரி நம்மளை சலுப்பு தட்ட வச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நிறையா படங்கள் வந்துருச்சு. அதனால் நமக்கு பெருசாக நீங்கள் அடுத்தடுத்த சீன்லாம் வந்து சஸ்பெண்டாக இருக்குன்னு நினச்சிட்டுலாம் போவேன்னா, படம் அடுத்தடுத்த சீன் என்னன்னு நீங்கள் படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது ஓப்பனாக. ஓவரால் படம் பிலோ ஆவரேஜ் தான். ஒரு பாட்டு ஏதோ நல்லா இருந்தது, மற்றபடி மைனா கேரக்டர், அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபு கேரக்டரு இந்த படத்துக்கு அப்படியே ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட இதுன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. லுக்கும் அப்படி தான் இருக்கும். சாரி, எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ முடித்த மாதிரி இருக்கும். ஒரு லூப் இல்லை, நாட்டு இல்லை, கதை எதுக்கு அரசியல் உள்ள வருது எதுவுமே புரியாது அந்த சின்ன பையன் வயசுக்கு அப்புறம். அர்ஜுன் தாஸ் பாவம், அவரை தூக்கிட்டு வந்து அவர் நடக்க விட்டு ஓட விட்டு அவர் நடிப்பாகவே இல்லை. அது ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாகவே இருக்குது. ஆனால் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரம் தான் வர்றாரு, கொஞ்ச நேரத்தில் போயிடுவார். அவ்வளோதான். படத்தில் அவர் எதுக்கு தேவையில்லை. அந்த கேரக்டர் வேறு யாரை வேணால் தூக்கி போட்டிருக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோசரம் அர்ஜுன் தாஸ் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அவ்வளோதான். படம் பிலோ ஆவரேஜ் தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட், இல்லைன்னா ஓவரால் 10க்கு ரேட்டிங் வந்து நான் 4 கொடுப்பேன். ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து 10க்கு ரேட்டிங் வந்து 3.2 கொடுப்பேன். தேங்க்யூ. Yeah.